அனைவருக்கும் வணக்கம். என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் கதம்ப துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 4, புதினா கொத்தமல்லி தலா 1 கை, கருவேப்பிலை 2 கொத்து, வதக்குறதுக்கும் தாளிக்கிறதுக்கும் புளி 1 சொலை, துருவன தேங்காய் 1/2 மூடி. தாளிப்பதற்கு கடுகு, உளுந்து, பெருங்காயம் தலா 1/2 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுந்து நல்லா செவக்க வறுக்கணும். பாதி அளவு பெருங்காயத்தை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா, 1 கொப்பு கருவேப்பிள்ளை ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் 1 கை அளவு புதினா, 1 கை அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புளியோடு சேர்த்து பச்சை மிளகா. இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சுருண்டு வர ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் கடைசியாக தேங்காயை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் தேங்காயை கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு துருவன தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம், கட் பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு தாளிச்சுக்கலாம். நான் தாளிக்கலை, தாளித்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தாளிக்கிறதா இருந்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, உளுந்து, நம்ம பாதி வச்சுருக்க பெருங்காயம், கருவேப்பிலை இதோட தாளிச்சு கொட்டி சூடான இட்லி இல்லை தோசையோடு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.